நமஸ்காரம். வெல்கம் டு சாரதா சமையல். இன்றைக்கி சாரதா சமையலில் நம்ம பார்க்க போகிறது பீஸ் பன்னீர் புலாவ். இது வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் வெரைட்டி, ஒரு லஞ்ச் வெரைட்டி. வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். முதல்ல என்ன பண்ணணும்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி, இவ்வளோ பெரிய துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன். காரம் நிறைய வேணும்னா இஞ்சி நிறைய போட்டுக்கோங்க, இல்லாட்டி குறைச்சிக்கலாம். 2 பச்சை மிளகாய், ஒரு ஃபுல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இஞ்சி போட்டுட்டு கொத்தமல்லி அலம்பிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி கொண்டு வரணும். பீஸ் பன்னீர் புலாவ் பண்ணுறதுக்கு நான் ஒரு குக்கர் போட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து கடலெண்ணெய், நல்லெண்ணெய் அது மாதிரி யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது. ஓடர்லெஸ், அதாவது வாசனை இல்லாத எண்ணெய் இல்லாட்டி நெய் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து முழு மசாலா சேர்த்துடலாம். எல்லாமே நான் வந்து அரிசி வந்து ஒரு ஆழாக்கு கொஞ்சம் ஒரு பிடி கூட எடுத்திருக்கேன், அவ்வளோதான். 1/4 கிலோ விட கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும். இப்போ இதெல்லாம் போட்டுடலாம். ஒன்றா பட்டை ஒரு சின்ன துண்டு எடுத்து அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுடுறேன். ஒரு 3 ஏலக்காய், ஒரு 6-7 லவங்கம், ஒரு சின்ன ஸ்டார் அனீஸ், சின்னதாக ஒரு 3 பிரிஞ்சி இலை, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். இது நல்லா வறுபட்டு வாசனை வந்த உடனே நம்ம வறுபட்டுச்சு. வெங்காயம் மீடியம் சைஸை 2 எடுத்துருக்கேன், அதை கட் பண்ணிட்டு போட்டுடுறேன். கொஞ்சமாக புதினா, அதையும் இதில் போட்டுடுறேன். கொத்தமல்லியை அரைக்க போகிறோம், அதனால் புதினா மட்டும் அப்படியே போட்டுருக்கேன். வெங்காயம் வதங்கிடுத்து, நான் உப்பு போட மறந்துட்டேன், அதனால் வதங்கிடுத்து. இப்போ அரைச்சி வந்த விழுது இருக்குது, அதை போட்டுடலாம். இது பச்சையாக இருக்கிறதுனால முதல்ல இதை போட்டு வதக்கணும். நான் மிக்ஸி ஜார் அளவிட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதி வந்துடுது. இப்போது நான் பன்னீர் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இதில் போட்டுடணும். இப்படி பண்ணால் இந்த பன்னீரில் இதில் இருக்கிற உப்பு காரம்லாம் ரொம்ப நல்லா இறங்கும். டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ வந்து பட்டாணி, இது வந்து ஃப்ரோசன் பீஸ், வீட்டிலேயே பண்ணது, ஒரு கப்பு போடுறேன். நம்ம இது மாதிரி பண்ணும்போது ஸ்பேட்டுலா மாதிரி யூஸ் பண்ணால் இதெல்லாம் உடையாமல் இருக்கும். ஜென்ரலாகவே இந்த ஸ்பேட்டுலா யூஸ் பண்ணால் நம்மளுக்கு சத்தம் ஜாஸ்தி வராது. இப்போ வந்து நான் அரிசி நல்லா ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசியை சேர்த்துடுறேன். நல்லா இந்த மசாலாவோட நல்லா கலந்து விடணும். கொஞ்சம் அரிசி கூட வதங்கணும். அரிசி, பன்னீர், பட்டாணி எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. நான் வந்து 1/4 கிலோ அரிசி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1/4 கிலோனா ஒரு அழகு கொஞ்சம் கூட இருக்கும். 1.5 மடங்குன்னா 1.25 அழகு தண்ணி விடணும். நான் ஆல்ரெடி அரை அழகு தண்ணி விட்டுட்டேன், 1/2 டம்ளர். ஸோ இப்போ 1 டம்ளர் தண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் விட்டுடலாம். முதல்ல அந்த இதில் 1/2 டம்ளர் தண்ணி விட்டேன், இப்போ ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுடுறேன். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவு உப்பு எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஹீப்டாகவே இருக்குது.
இதில் வந்து கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கணும். இந்த ஜூஸை இப்போ செக் பண்ணணும். நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணணும். அதுக்கு இது மாதிரி எடுத்துகிட்டு ஒரே ஒரு ட்ராப்பை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், கரெக்டாக இருக்குது. கரெக்ட் இல்லை, கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, கரெக்டாக இருக்கும் வெந்தால். இப்போ இதை மூடி போட்டுட்டு 2 விசில் வந்தவுடனே ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீம் வர ஆரம்பிச்சிடுது. இப்போ வெயிட்டு போட்டுடலாம். 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் குறைஞ்சிடுது. இப்போ மூடி ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா ஆவி பறக்கிற பீஸ் பன்னீர் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே நல்ல பெரிய பெரிய அரிசி பன்னீர் கூட பாருங்கள், அப்படியே உடையில சூப்பராக இருக்குது. இப்போ இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள், சூப்பராக. நல்ல மசாலா வாசனை சூப்பராக இருக்குது, சான்ஸே இல்லை. இந்த பீஸ் பன்னீர் புலாவுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது கிரேவி பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு மெனு பண்ணுறதா இருந்தால் சப்பாத்தி பண்ணும்போது ஒரு கிரேவி இருக்கும், அப்போ பண்ணும்போது அதையே நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம ஜென்ரலாக பண்ணும்போது புலாவுக்கு வந்து ரைத்தா ரொம்ப நல்ல காம்பினேஷன். நான் இன்றைக்கி வந்து ஆனியன் ரைத்தா பண்ணியிருக்கேன் இந்த புலாவுக்காக. நீங்களும் உங்களுக்கு இஷ்டப்பட்ட ஒரு சைட் டிஷ் இதுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கிறது நீங்களும் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பீஸ் பன்னீர் புலாவ் ரொம்ப நல்லா ரெடி ஆகிடுது. டேஸ்ட் கூட சான்ஸ் இல்லை, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இது வந்து பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லேயே போட்டு கொடுக்கலாம், அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பெரியவங்க கூட ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாட்டி கெஸ்ட் வந்தால் இந்த மாதிரி டின்னர் லஞ்ச் மெனு எதுக்கு வேணால் நம்ம வந்து இதை பண்ணலாம். இந்த பீஸ் பன்னீர் புலாவ் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, ரொம்ப ஹெல்த்தி. எல்லாருமே இதை வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் இதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சாரதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்துங்க. நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.